ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த எடுத்த இந்த செயல்பாடு சிறப்பாக நடைபெற்று முடிவதற்காக அருளாசியுரை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அருளாசியுரையை உங்களுக்கு இதில் பதிவிடுகின்றேன். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, பல்லை வந்தார்கள் என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இந்த வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசியுரை வழங்கிய தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சேர்ந்த ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியல் அலகில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஐயா வணக்கம். வணக்கம். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் ஐயா அவர்கள், பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் பெரிய புராணத்தில் திருநகரச் சிறப்பு என்கின்ற தலைப்பில் நாம் இருக்கின்றோம். ஐயா ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நாம் இன்றைய தினம் பெரிய புராணத்தில் திருநகரச் சிறப்பு என்கின்ற தலைப்பில் இருக்கின்றோம். இதுவரைக்கும் திருநாட்டுச் சிறப்பு என்பதில் அந்த சோழ நாட்டை பற்றி நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நகரச் சிறப்பு என்பதில் திருவாரூர் திருத்தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சோழ நாட்டில் பல திருநகரங்கள் இருந்தாலும் இந்த திருவாரூரில் நமக்கு திருத்தொண்ட தொகை, பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை கிடைத்த நகரம் திருவாரூர். ஆகையினால்
இந்த திருவாரூர் நகரச் சிறப்பை சேக்கிழார் பெருமான் இங்கே எடுத்து கூற இருக்கின்றார்கள். செந்துருத்தி பண், மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை கூறுவேன். 2வது தடவை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் புத்தகத்தை வைத்துக்கொண்டு. அதுவே உங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி மனப்பாடம் ஆயிரும். சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது, சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது, மண்ணு மாமலராள் வழிபட்டது, மண்ணு மாமலராள் வழிபட்டது, வன்னி ஆறு மதிபொதி செஞ்சடை, வன்னி ஆறு மதிபொதி செஞ்சடை, செல்னியார் திருவாரூர் திருநகர், செல்னியார் திருவாரூர் திருநகர். இதற்கு முந்தி திருநாட்டுச் சிறப்பில் அனபாய சோழனினுடைய வெண்கொற்ற குடைநிழற் கீழ் இந்த சோழநாடு இருப்பதனால் இதனுடைய பெருமையை நம்மால் எடுத்துச் சொல்ல இயலுமா என்று கூறி முடிக்கின்றார். இப்பொழுது திருநகரச் சிறப்பு. சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது. மேற்சொன்ன அந்த சோழ நாட்டில் பல நகரங்கள் இருக்கின்றது. பல நகரங்கள் இருந்தாலும் இந்த திருவாரூர் என்பது ரொம்ப ஒரு பழமையானது, தொன்மையில் மிக்கது, பழமையான ஒரு திருத்தலம். ஏன்னா இந்த சிவபெருமானினுடைய அற்புத செயல்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லி அதற்கு முன்னோ பின்னோ இந்த திருவாரூர் திருத்தலத்தில் பெருமானே நீ எழுந்தருளினாய் என்று அப்பர் சுவாமிகள் அந்த திருவாரூருக்கு ஒரு திருத்தலம், ஒரு திரு தாண்டகம் எழுதியிருக்கின்றார்கள். அதாவது மன்மதனை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ இந்த திருவாரூர் திருத்தலத்துக்கு நீ வந்து அமர்ந்தாய் என்றெல்லாம் ஒரு கேள்வி. அப்படி ரொம்ப பழமையான ஒரு நகரம் இந்த திருவாரூர். மண்ணு மாமலரால் வழிபட்டது. என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தாமரை மலரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இந்த திருத்தலத்தில் வழிபட்டார். அந்த மகாலட்சுமி வழிபட்டதுனால திரு ஆரூர் அப்படின்னு அதற்கு பொருள் எடுத்துக்கிடலாம். மகாலட்சுமி வழிபட்ட ஆரூர் அப்படின்ட்டு. அப்படி பொருள் எடுக்கும்போது திருங்கிறதுக்கு மகாலட்சுமின்னு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வன்னி, அதாவது மகாலட்சுமியானவள் தன்னுடைய மாங்கல்ய பாக்கியத்திற்காக இந்த திருத்தலத்தில் இறைவனை சிவபெருமானை வழிபடுகின்றார். வன்னி ஆறு மதிபொதி செஞ்சடை சென்னியார். வன்னி, வன்னிப்பத்திரம் இலைகள். ஆறு கங்கை நதி, மதி சந்திரன், இவர்களெல்லாம் தங்கிய பொதின தங்கிய தங்கி இருக்கக்கூடிய சிவந்த சடையை உடைய தலையை உடையவர் சென்னியார், தலையை உடைய அந்த தியாகராஜ பெருமான். அந்த தியாகராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் திருநகர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததுதான் இந்த திருவாரூர் திருநகர் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அப்போ அந்த மகாலட்சுமி இந்த திருத்தலத்தில் தன்னுடைய கணவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வழிபாடு செய்கின்றாள்.
அதாவது பிரம்மாட்ட நீண்ட ஆயுள் பெற்ற குதிரை முகமுடைய ஹயக்ரீவன் என்ற அசுரனை திருமால் இங்கே கொள்கின்றார். கொன்றதற்கு பின்னால் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சாரங்கம் அப்படிங்கிற ஒரு வில்லினுடைய ஒரு நுனியிலே சார்ந்து அதிலேயே அப்படியே உறங்கி விடுகின்றார். களைப்பினால் அந்த திருமால் உறங்கி விடுகின்றார் அந்த விஷ்ணு. அந்த நேரத்தில் அந்த வில்லினுடைய நான் அருந்து விடுகிறது. அருந்து அது கிளம்பி திருமால் அதற்கு கீழ் அதை ஒட்டி படுத்திருக்கக்கூடிய அந்த திருமாலினுடைய தலையை அறுத்து விடுகிறது அந்த சாரங்கம் அப்படிங்கிற அந்த வில். உடனே அந்த மீண்டும் தனக்கு அந்த திருமால் கிடைக்க வேண்டும், தன்னுடைய தாலி பாக்கியம் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மகாலட்சுமி இந்த திருத்தலத்தில் அந்த தியாகராஜ பெருமானை நோக்கி தவம் செய்து மீண்டும் தன்னுடைய கணவனை உயிரோடு பெற்றாள் அப்படின்னுட்டு தேவி பாகவதத்துல எல்லாம் இதை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படி அந்த மகாலட்சுமி தவம் செய்த திருத்தலம் இந்த திருத்தலம். அந்த தியாகராஜ பெருமான் இருக்கக்கூடிய சிறப்பு பெற்றது இந்த திருத்தலம். அடுத்த பாட்டு. வேத ஓசையும் வீணையின் ஓசையும், வேத ஓசையும் வீணையின் ஓசையும், சோதிவானவர் தோத்திர ஓசையும், சோதிவானவர் தோத்திர ஓசையும், மாதர் ஆடல் மணிமுழவு ஓசையும், மாதர் ஆடல் மணிமுழவு ஓசையும், கீத ஓசையுமாய் கிளர்வுற்றவே, கீத ஓசையுமாய் கிளர்வுற்றவே. அதாவது இந்த திருவாரூரில் வேத ஓசைகள் எங்கு பார்த்தாலும் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஓசை அப்படிங்கிறது பொருளற்றது, ஒலி அப்படிங்கிறது பொருள் உடையது. இந்த வேத ஓசைன்னு அப்ப ஏன் சொல்லுதாங்கன்னா, நிறைய பேரு ஒன்னா சேர்ந்து அந்த வேதத்தை சொல்றதுனால அதற்கு அந்த குறிப்பிட்ட சத்தத்தை விட, பொருளுடைய சத்தத்தை விட அதிகமான அந்த சத்தம் இருப்பதனால அதை ஓசை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஒரு 100 200 பேர் சேர்ந்து அந்த வேதத்தை அவங்க சொல்றதுனால அதை ஓசை அப்படின்ட்டு, வேணா வேத ஒலி அப்படின்ட்டு சொல்லணும். ஆனா இங்க நிறைய பேர் சேர்ந்து சொல்றதுனால அது அந்த ஒலியை விட அதிகமான ஒலி இருப்பதனால் அதற்கு ஓசை அப்படின்னு சொல்றார். வேத ஓசை. வீணையின் ஓசை, அந்த வீணைகள் வாசிக்கக்கூடிய, ஏன்னா ஓசைன்னா பொருளற்றது அப்படிங்கிறதுல அந்த வீணையிலிருந்து வரக்கூடிய ஓசை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. சோதிவானவர் தோத்திர ஓசையும், ஒளிமிக்க அந்த தேவர்கள், அந்த ஒளி உடம்பினராகிய அந்த தேவர்கள், அந்த தேவர்கள் அந்த பெருமானை தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ஓசையும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாதர் ஆடல் ஓசையும், பெண்களெல்லாம் நடனமாடக்கூடிய ஓசையும் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அந்த நடனத்திற்கு ஏற்றாற் போல அழகிய அந்த முழவு, அந்த மிருதங்கம், இதையெல்லாம் வாசிக்கக்கூடிய ஓசையும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. கீத ஓசையுமாய் கிளர்வுற்றவே. கீத ஓசைனா இனிமையான பாடல்கள். அந்த பாடல்கள் எல்லாம், என எல்லாரும் நிறைய பேர் நின்று கீதத்தை பாடுகின்றார்கள்.
அதனால் அது வந்து அதிகமான சப்தமாக இருப்பதனால எல்லாத்துலேயும் ஓசை ஓசைன்னு சொல்றார். அப்படி அந்த கீத ஓசையுமாய் அங்கு எங்கு பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு கிளர்ச்சியை கொடுத்தது. எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை அந்த திருவாரூர் நகரமானது கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா இதெல்லாம் சொல்லுவது, பாடுவது, ஆடுவது, இசைப்பது எல்லாமே ஒரு மகிழ்ச்சி தானே. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சி என்கின்ற அந்த மகிழ்ச்சியை எல்லோருக்கும் தந்து கொண்டு இருந்தது அந்த திருவாரூர் நகரம் அப்படின்ட்டு. திருநாவுக்கரசு பெருமானும் அந்த இறைவன் திருவடியை நினைத்து கொண்டே அந்த சுண்ணாம்பு காலவாசல்ல இருந்ததுனால அது வந்து வீணை ஓசை போல இருந்தது அப்படிங்கிறாங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் எந்தை இணையடி நிழலே. மாசில் வீணையும், அப்படி அந்த வீணை ஓசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதை அப்படியே வந்து அந்த திருப்பள்ளி எழுச்சியில இதே கருத்தை பார்க்கலாம். இன்னிசை வீணையரு யாழினர் ஒருபால், அதான் வீணையின் ஓசையும். யாழ் வீணைலாம் ஒரே கருவிகள் தான். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், இருக்கொடு தான் வேத ஓசை, ரிக்வேதம். தோத்திரம் தான் இந்த பாடல்கள்லாம், தோத்திர ஓசையும். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். அப்படியே அந்த திருப்பள்ளி எழுச்சி கருத்துக்கள் பூரா இதுல வந்து இருக்கின்றது. சேக்கிழார் பெருமான் திருவாரூர் திருநகர சிறப்பை எடுத்து கூறுகின்றார். மேலே சொன்ன அந்த சோழ நாட்டுடைய சிறப்புகளை எல்லாம் கூறிவிட்டு, அப்படிப்பட்ட சோழ நாட்டில் பல சிறப்பு வாய்ந்த நகரங்கள் இருந்தாலும் மிகவும் தொன்மையான நகரம் இந்த திருவாரூர். ஏனென்றால் அந்த ரொம்ப பழமையானது. ஏனென்றால் திருநாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் சிவபெருமானினுடைய அற்புத செயல்களை சொல்லி, இந்த செயல்களெல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே நீ இந்த திருவாரூருக்கு வந்து விட்டாயா என்று ஒரு பதிகமையும் கூறுகின்றார். அப்படிப்பட்ட பழமை வாய்ந்தது இந்த திருவாரூர் திருநகரம். மேலும் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியானவள் தன்னுடைய கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து தாலி பாக்கியம் பெற்ற திருத்தலம். அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமான் எதையெல்லாம் தலையில் அணிந்திருக்கின்றார்? வன்னிப்பத்திரம், கங்கை நதி, சந்திரன், இவைகளெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய சிவந்த சடையை உடைய தலையை உடையவராக அந்த தியாகராஜ பெருமான் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த திருவாரூர் திருநகரம் மிகவும் தொன்மை வாய்ந்தது, பழமை வாய்ந்தது. அந்த திருவாரூர் திருநகரத்தில் எங்கு பார்த்தாலும் வேத ஓசைகள், பல வேத விற்பனர்கள் ஒன்று கூடி சொல்லக்கூடிய அந்த வேத கோஷங்கள் நிறைந்து இருக்கின்றது. வீணையிலிருந்து எழுப்பப்படும் ஓசையும் அங்கு நிறைந்து இருக்கின்றது. ஒளிமிக்க ஒளி உடலாகிய அந்த தேவர்கள் எல்லாம் அந்த தியாகராஜ பெருமானை தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஓசையும் அங்கு நிறைந்து இருக்கிறது. பெண்கள் எல்லாம், மாதர்கள் எல்லாம் ஆடக்கூடிய ஓசை அங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் அந்த ஆடலுக்கு ஏற்றார் போல அழகிய முழவை வாசிக்கக்கூடிய அந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய கீதங்களை, அந்த திருமுறைகளை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓசையும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே அந்த வாசிக்கக்கூடியவர்களுக்கும் அதை கேட்கக்கூடியவர்களுக்கும் ஒரு கிளர்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடுத்த பாடல்.
பல்லியங்கள் பரந்த ஒலியுடன் பல்லியங்கள் பரந்த ஒலியுடன் செல்வ வீதி செழுமணி தேர் ஒலி செல்வ வீதி செழுமணி தேர் ஒலி மல்லல் யானை ஒலியுடன் மாவொலி மல்லல் யானை ஒலியுடன் மாவொலி எல்லை இன்றி எழுந்துழ எங்கனோ எல்லை இன்றி எழுந்துழ எங்கனோ. இயங்கள் அப்படின்னா வாத்தியங்கள்னு அர்த்தம். பல்லியங்கள் பலவிதமான வாத்தியங்கள் பரந்த ஒலியுடன், அது எங்கு பார்த்தாலும் அந்த எல்லா வித்தியாசமான வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒலிகள் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. செல்வ வீதி செழுமணி தேர் ஒலி, அந்த செல்வச் செழிப்பு மிக்க திருவாரூர் வீதியில் அந்த செழுமையான மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த தேர்கள் அங்கே செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தேர்கள் செலுத்தப்படக்கூடிய அந்த ஒலி அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. மல்லல் யானை ஒலியுடன், மல்லல்னா செழுமை அப்படின்னு அர்த்தம். அந்த செழுமையான யானைகள் எல்லாம் அங்கே பிளிரிக் கொண்டு இருக்கிறது. மா ஒலி, மானா இங்க விலங்கு, இங்க குதிரையை எடுத்துக்கிடணும். அந்த குதிரைகள் கணைக்கக்கூடிய ஒலி எல்லையின்றி எழுந்துழ எங்கனும், அளவில்லாமல் எங்கு பார்த்தாலும் அந்த ஒலிகள் மிகுந்து இருந்தது. ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த திருவாரூர் சோழர்களினுடைய தலைநகராக இருந்தது. அதனால அந்த சோழர்களினுடைய தலைநகர் அப்படிங்கிறதுனால அந்த தலைநகர்ல தேர் ஓடக்கூடிய ஒலி, அந்த யானை கூட்டங்களினுடைய ஒலி, குதிரை கூட்டங்களினுடைய ஒலி, இவைகளெல்லாம் அந்த திருவாரூர் நகரில் மிகுந்து இருந்தது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல், மாடம் மாளிகை சூழிகை மண்டபம், மாடம் மாளிகை சூழிகை மண்டபம் கூடசாலைகள் கோபுரம் தெற்றிகள், கூடசாலைகள் கோபுரம் தெற்றிகள் நீடு சாழரும் நீடரங்கு எங்கனும், நீடு சாழரும் நீடரங்கு எங்கனும் ஆடல் மாதரு அணி சிலம்பு ஆர்ப்பன, ஆடல் மாதரு அணி சிலம்பு ஆர்ப்பன. அந்த திருவாரூர் நகரில் மிகப்பெரிய மாடங்கள், மிகப்பெரிய வீடுகள், மாளிகைகள், சூழிகைகள், மண்டபங்கள், கூடங்கள், சாலைகள், கோபுரங்கள், தெற்றினா திண்ணைகள், தெற்றிகள் திண்ணைகள், நீடு சாளரம் அப்படின்னா நீண்ட பலகணிகளை உடைய அந்த ஜன்னல், அந்த ஜன்னல்ல கல்லுலேயே ஓட்ட ஓட்டையா செதுக்கியிருப்பாங்க, அப்படியே காத்து நல்லா வரும். அதான் நீண்ட சாளரம் அப்படின்னா நிறைய அந்த துளைகள் உடைய அந்த ஜன்னல்கள். நீடரங்கு எங்கனும், அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரங்கங்கள், இவைகள் எல்லா இடத்திலும் ஆடல் மாதர் ஆடக்கூடிய அந்த பெண்களினுடைய அணி சிலம்பு ஆர்ப்பன அழகிய சிலம்பு ஒலிகள் அங்கே ஒலித்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் அவர்கள் நடன
நடனங்கள் ஆடுகின்றார்கள் அல்லது நடனங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்ப இப்படிப்பட்ட இடங்களில் அப்போ மிகப்பெரிய வீடுகளுக்கெல்லாம் அந்த நட்டுவனாரை வர சொல்லி அந்த பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதனால இங்க மாடங்கள் அப்படின்ட்டு போறதாப்புல. மாடம்னா பெரிய வீடு, மாளிகைகள் அதை விட பெரிய வீடு. அந்த மாடம், மாளிகை, சூழிகை, மண்டபங்கள், மண்டபத்துல நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு அந்த பரதநாட்டியம் சொல்லி கொடுப்பாங்க. கூடங்கள், சாலைகள், அந்த தெருக்கள்ல உள்ள திண்ணைகள்ல வச்சும் இந்த பாடம் நடக்கும். ஏன்னா திண்ணைப்பள்ளி அப்படின்னுட்டு தான் அந்த காலத்துல நடந்திருக்கு. வீட்டு வாசல்ல திண்ணைகள், பெரிய திண்ணைகளை வச்சு அதுல அந்த குழந்தைகளை உட்கார வச்சு பாடங்கள் நடத்துவாங்க. அதனாலதான் அதுக்கு திண்ணைப்பள்ளினே பேரு. அப்படி தெற்றிகள், அப்படி அந்த திண்ணைகளிலும் வைத்து இந்த நடன வகுப்புகள்லாம் நடந்திருக்கிறது. நடனங்கள் ஆடி இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் நீண்ட அந்த பலகணிகள் இருக்கக்கூடிய, பல துளைகள் இருக்கக்கூடிய ஜன்னல்கள், அது நிறைய காத்து வரும். இப்படி மேலும் மிகப்பெரிய அரங்கு, இதில் எல்லா இடங்களிலும் அந்த பெண்களினுடைய சிலம்பு ஒலிகள், ஆடக்கூடிய சிலம்பு ஒலிகள் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்படின்னுட்டு அந்த இதை நடன அரங்கேற்றமாகவும் எடுத்துக்கிடலாம், நடனம் ஆடுதல் அப்படிங்கிற தொழிலை செய்வதாகவும் எடுத்துக்கிடலாம், நடனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இந்த இதை திருவாரூர் நகரில் பல வாத்தியங்கள் எழுப்பக்கூடிய அந்த பரந்த ஒலி எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த செல்வச் செழிப்பு மிக்க வீதிகளில் அழகிய தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. செழுமணி தோரணங்கள், செழுமை வாய்ந்த நவரத்ன கற்களால் பதிக்கப்பட்ட தோரணங்கள் எல்லாம் அந்த வீதிகளில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீதிகளில் அந்த தேர்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தேர்கள் வரக்கூடிய ஒலியும் அங்கு எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. செழுமையான யானைகள் பிளிரிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒலி எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் குதிரைகளினுடைய கனைப்பு ஒலி எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படி அளவில்லாமல் எங்கு பார்த்தாலும் இந்த ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திருவாரூர் ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகராக இருந்ததால் அந்த தலைநகரில் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற 4 விதமான படைகளும் அங்கே இருந்ததனால் இப்படிப்பட்ட ஒலிகள் எல்லாம் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. மேலும் அங்கே மாடங்கள், மாளிகைகள், சூழிகைகள், மண்டபங்கள், கூடங்கள், சாலைகள், கோபுரங்கள், திண்ணைகள், தெற்றிகள் என்ற திண்ணைகள், நீடு சாளரங்கள், நீடு அரங்குகள், மிகப்பெரிய அரங்குகள், இப்படி எல்லா இடங்களிலும் ஆடல் புரியக்கூடிய பெண்களினுடைய அழகிய சிலம்புகள் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் நடனங்களை மாலை நேரத்தில் ஆடிக்கொண்டு எல்லோருக்கும் காட்சி பொருளாக ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு உரைக்கு என்னளவு அப்பதியிலார், அங்கு உரைக்கு என்னளவு அப்பதியிலார், தங்கள் மாளிகையின் ஒன்று சம்புவில், தங்கள் மாளிகையின் ஒன்று சம்புவில், பங்கினாள் திரு சேடி பறவையாம், பங்கினாள் திருச்சேடி பறவையாம், மங்கையார் அவதாரம் செய் மாளிகை, மங்கையார் அவதாரம் செய் மாளிகை. அதாவது அங்குரைக்கு
அங்கு உரைக்கு என்ன அளவு? அந்த நகரத்தை பற்றி உரைப்பதற்கு என்ன அளவு இருக்கின்றது? அளவுகளையெல்லாம் கடந்த சிறப்போடு அந்த திருவாரூர் நகரம் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அங்கு உரைக்கு என்னளவு அப்படின்னா, அது அளவுகளையெல்லாம் என்ன அளவுல அந்த நகரத்தை சிறப்பை நான் உரைக்க முடியும் அப்படின்னா, அது அந்த அளவுகளையெல்லாம் கடந்த ஒரு சிறப்போடு அந்த நகரம் இருக்கின்றது. அப்பதியிலார், அந்த பதியிலார் அப்படின்னா உருத்திர கணிகையர்னு அர்த்தம். பதியிலார்னா உருத்திர கணிகையர் அப்படின்னு அர்த்தம். ஏன் இவர்களை பதியிலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இவர்களுக்கு சிவனை அவன் அடியாரை தவிர யாரையும் கணவனாக கொள்ளாதவர். அதனால இவர்களுக்கு பதியிலார் அப்படின்னுட்டு பேர். பதினா கணவன், கணவன் இல்லாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு அது சிவபெருமான் அடியார்கள் தான் இவர்களுக்கு கணவர், மற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு கணவன் கிடையாது. அப்படிங்கிறதுனால இவர்கள் உருத்திர கணிகையர் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபினர். அப்படி அந்த உருத்திர கணிகையர்களினுடைய மாளிகை அங்கே இருக்கின்றது. அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள், அந்த மாளிகைகள் அந்த திருவாரூர் நகரில் இருக்கின்றது. அந்த மாளிகையில் ஒரு மாளிகையில்தான் அந்த பறவை நாச்சியார் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு உடையது அந்த திருவாரூர் ரதவீதி அப்படின்ட்டு. அந்த உருத்திர கணிகையர்கள் வசிக்கக்கூடிய அந்த மாளிகையில் மாளிகையின் ஒரு மாளிகையில் சம்புவின் பங்கினாள். சம்பு அப்படின்னா சுகத்தை உண்டு பண்ணுபவன் அர்த்தம், சிவபெருமான். அந்த சிவபெருமானை ஒரு பாகத்தில் கொண்ட அந்த உமாதேவியார், அந்த கமலாம்பிகை, அந்த உமாதேவியினுடைய தோழியர்கள் 2 பேர். திருச்சேடி அப்படின்னா அந்த சிறந்த அந்த தோழி பெண்கள் இருவருள் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த பறவையாம். அந்த பறவை என்கின்ற அந்த அம்மையார், பறவையாம் மங்கையார், பறவை என்கின்ற அந்த மங்கையார் அவதாரம் செய் மாளிகை ஒன்று அங்கே இருக்கின்றது. பல மாளிகைகளுள் ஒரு மாளிகை இந்த பறவை நாச்சியார் அவதாரம் செய்த மாளிகையாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து அந்த திருவாரூர் நகர சிறப்பை நான் என்ன அளவில் எடுத்து சொல்ல முடியும்? அளவில்லாத பெருமை கொண்டது அந்த திருவாரூர் நகரம் அப்படிங்கிறாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். இன்னும் விரிவாக தடுத்தாட்கொண்ட புராணத்திலையும் பார்க்கலாம். அந்த கைலாயத்துல அம்பிகைக்கு பூ பறிப்பதற்காக வந்தவர்கள் கமலினி, அணிந்திதை அப்படின்னுட்டு 2 பேர். அதுல இந்த கமலினி அப்படிங்கிற அந்த அம்மையார் தான் இந்த திருவாரூர்ல பறவை நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் பிறக்கின்றார்கள். அணிந்திதை திருவொற்றியூர்ல பிறக்கின்றார்கள். அது அப்போ அந்த கமலினி என்கின்ற அந்த அம்மையார் தான் இந்த திருவாரூரில் பறவை நாச்சியாராக பிறக்கின்றார். அந்த அம்மையார் எப்படிப்பட்டவர்கள்? அந்த அம்பிகையினுடைய தோழியாக கைலாயத்தில் இருந்தவர்கள். அவர்கள் இந்த தலத்தில் அவதாரம் செய்தார்கள் என்றால் இந்த ஊரினுடைய பெருமை எப்படிப்பட்டது, என்னால் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னுட்டு இந்த ஊரினுடைய பெருமையை கூறுகின்றார்.
ஆஹ், அதாவது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோ எம்பாவாய். அந்த திருவம்பாவை பாட்டு தான் இங்க பதியிலா அந்த உருத்திர கணிகையர்கள் அன்னவரே எம் கணவர் ஆவார் அப்படின்ட்டு. அதே திருவம்பாவேல உங்கயிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியே எங்களிலன் ஞாயிறு எமக்கு ஏல்வோர் என்றாவார். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க அப்படின்ட்டு அந்த இடங்கள் தான் இந்த உருத்திர கணிகையினுடைய ஒரு இயல்பு. அடுத்த பாடல் படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டு அவன் தொண்டர்க்கு தூது போய் தொடர்ந்து கொண்டு அவன் தொண்டர்க்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடி நாருமால் நடந்த செந்தாமரை அடி நாருமால். அதாவது படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான். அந்த திருவாரூர் வீதிகளில் எங்கு பார்த்தாலும் பேரொளி படர்ந்து இருக்கின்றது. அந்த பலவிதமான மணிகள் எல்லாம் தூக்கி கட்டி இருக்கின்றார்கள் தோரணங்களாக. அப்படிப்பட்ட அந்த வீதி தான் அப்படிப்பட்ட அந்த வீதி எப்படிப்பட்ட சிறப்பு உடையது? இடந்த ஏனமும் அப்படியே தோண்டிக் கொண்டு பூமியை தோண்டிக் கொண்டு இடந்தன தோண்டுதல்னு அர்த்தம். பூமியை தோண்டிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த பன்றியாக வந்த திருமாலும் பறந்து செல்லக்கூடிய அன்னப்பறவையாக வந்த பிரம்மனும் இவர்கள் அந்த பெருமானை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட பெருமான் எளிவந்த கருணையாக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தொடர்ந்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வலியச் சென்று ஆட்கொண்டு அவரை தொடர்ந்து சென்று அந்த சிவபெருமான் அவனுடைய தொண்டர்க்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இந்த திருவாரூர் நகரில் தூது போனவர். அதன் பிறகு அப்படிப்பட்ட நடந்த செந்தாமரை போன்ற திருவடியானது அந்த சிவபெருமானினுடைய அந்த செந்தாமரை போன்ற அந்த திருவடியானது இந்த திருவாரூர் வீதிகளில் வாசனை வீசிக்கொண்டு இருக்கிறது. நாருமால் அப்படின்னா வீதியில் திருவடி மணந்து கொண்டு இருக்கின்றது. அப்படின்னா வீதியில் அந்த செந்தாமரை அடி நாருமால்னா அந்த வீதியில்
அந்த சிவபெருமானினுடைய திருவருள் எங்கும் நிறைந்து இருக்கின்றது அப்படின்ட்டு அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல இந்த போய் நடந்த அப்படின்னுட்டு 2 வார்த்தையா கொடுக்குறார். அப்படின்னா 2 தடவை தூது போறார். அந்த 2 தடவை தூது போனாங்க, 2 தடவை நடந்து பறவை நாச்சியார் வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறதுனால தான் முதல்ல ஒரு போயின்னு போட்டிருக்காங்க, அடுத்தால ஒரு நடந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே இரவுல 2 தடவைகள் அவர் தூதாக சென்றார். அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அந்த பறவை நாச்சியார் வீட்டிற்கு 2 தடவை அந்த திருவடி நடந்தது. அதான் போய் நடந்த. அப்படிப்பட்ட அந்த செந்தாமரை பூ போன்ற அந்த திருவடி இந்த திருவாரூர் வீதியில் மணந்து கொண்டு இருக்கின்றது என்றால், அந்த திருவாரூர் வீதியினுடைய பெருமையை நான் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல அந்த மாளிகைகளெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த வீதியினுடைய பெருமையை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு இந்த பாட்டில் கூறுகின்றார்கள் சேக்கிழார் பெருமான். அந்த திருவாரூரை பற்றி உரைப்பதற்கு என்ன அளவை கொண்டு அதனுடைய பெருமையை நான் உரைக்க முடியும், நான் எடுத்து சொல்ல முடியும்? அந்த திருவாரூரினுடைய பெருமையானது அளவுகளை எல்லாம் கடந்தது. பேரளவு, மிகப்பெரிய ஒரு பெருமை கொண்டது அந்த திருவாரூர். அந்த திருவாரூரில் அந்த பதியிலார் என்கின்ற அந்த உருத்திர கணிகையர்கள் சிவபெருமானை அவனுடைய அடியாரை தவிர யாரையும் கணவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு பேர் பதியிலார், உருத்திர கணிகையர் என்று பெயர். அந்த உருத்திர கணிகையர்கள் வசிக்கக்கூடிய பல மாளிகைகள் அங்கே இருக்கிறது. அவர்களினுடைய மாளிகையில் ஒரு மாளிகையில்தான் நம்முடைய பறவை நாச்சியார் திரு அவதாரம் செய்தார்கள். அந்த பறவை நாச்சியார் எப்படிப்பட்டவர்? அந்த சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்புவாகிய அந்த சிவபெருமானை ஒரு பாகத்தில் கொண்டவளாகிய அந்த அம்மை மீனாட்சி அம்மை, அந்த மீனாட்சி அம்மையினுடைய திருச்சேடி, அந்த மீனாட்சி அம்மையினுடைய தோழி பெண்கள் 2 பேர். அந்த 2 பேரில் ஒருவர்தான் இந்த பறவை நாச்சியார். கைலாயத்தில் கமலினி அணிந்திதை என்று 2 பெண்கள் பூ பறிக்க சென்றார்கள். அவர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கின்றார், அந்த பெண்களும் பார்க்கின்றார்கள். மூவருக்குள் அன்பு ஏற்படுகிறது. ஆகையினால் அவர்கள் பூமிக்கு வரவழைக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கமலினி என்கின்ற அந்த அம்மையார் இப்பொழுது இந்த திருவாரூரில் பறவை நாச்சியார் என்ற பெயரில் அந்த மங்கையானவள் அவதாரம் செய்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட மாளிகையை உடையது அந்த திருவாரூர் ரதவீதி. அப்ப அந்த திருவாரூருக்கு எவ்வளவு பெருமை என்று என்னால் எப்படி சொல்ல இயலும்? மேலும் அந்த திருவாரூர் வீதிகளில் எங்கு பார்த்தாலும் பேரொளி படர்ந்து இருக்கின்றது. மேலும் அந்த திருவாரூர் வீதிகளில் பலவிதமான நவரத்னங்களை கொண்டு தோரணங்கள் அமைத்திருக்கின்றார்கள். அந்த பூமியை தோண்டி சென்று பன்றி உருவெடுத்து தோண்டி சென்ற அந்த திருமாலும் பறக்கக்கூடிய அன்னமுமாக இருக்கக்கூடிய பிரம்மனும் இன்னும் அந்த பெருமானை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத அந்த இறைவன் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக மிகவும் இறங்கி கீழே வருகின்றான். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வலியச் சென்று தடுத்தாட்கொண்டு அவரை தொடர்ந்து பின் அவரை ஆட்கொள்வதற்காக தொடர்ந்து கொண்டு அந்த தொண்டருக்காக இந்த திருவாரூரில் 2 தடவை தூதாக தன்னுடைய செந்தாமரை அடிகொண்டு நடந்த பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய அந்த செந்தாமரை திருவடி இந்த திருவாரூர் ரத வீதிகளில் மணந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவருள் மணக்கும் அந்த வீதியானது இந்த திருவாரூர் வீதிகள்.
செங்கண்மாதர் தெருவில் தெளித்த செங்கண்மாதரு தெருவில் தெளித்த செங்குங்குமத்தில் குழம்பை அவர் குழல் செங்குங்குமத்தில் குழம்பை அவர் குழல் பொங்கு கோதையில் பூந்துகள் வீழ்தூடல் பொங்கு கோதையில் பூந்துகள் வீழ்தூடல் அங்கண் மேவி அலறு புலர்த்துமால் அங்கண் மேவி அலறு புலர்த்துமால். அதாவது சிவந்த கண்களை உடைய அந்த பெண்கள் அவர்கள் தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பை அந்த மங்கையர்கள் தெருவில் அந்த செங்குங்குமத்தை அவர்கள் அதனுடைய குழம்பை தெளித்து வைத்திருக்கின்றார்கள். அவர் குழல் அவர்களினுடைய கூந்தலில் பொங்கு கோதை பொங்குன்னா மலர்ந்து இருக்கக்கூடிய புத்தம் புதிய அப்படின்னு அர்த்தம். புத்தம் புதிய அந்த மாலைகள் கோதைனா மாலை அந்த புத்தம் புதிய மலர்களால் செய்யப்பட்ட அந்த மாலைகளை அவர்கள் கூந்தலில் அணிந்திருக்கின்றார்கள். அந்த பூக்களில் உள்ள பூந்துகள் அந்த மகரந்தமானது கீழே விழுகிறது. அந்த கீழே விழுந்து அந்த பெண்கள் எல்லாம் வாசலில் அந்த தெளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த குங்கும குழம்போடு சேர்ந்து ஒரு சேற்றை உருவாக்கி அங்கன் மேவி அலறுனா ஒரு சேற்றை உருவாக்கி அதை உலரச் செய்கிறது. புலர்த்துமால் அப்படின்னா அந்த சேற்றை உலரச் செய்கிறது. நிறைய அந்த மகரந்தங்கள் விழுந்த உடனே முதல்ல அது ஒரு சேறு மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அந்த மகரந்தங்கள் நிறைய விழ அப்படியே அது உலர்ந்து போய்விடும் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட செழிப்பு மிக்கது இந்த திருவாரூர் அப்படின்ட்டு. அப்போ அவர்கள் அந்த வாசலில் குங்கும குழம்பை தெளித்து இருக்கின்றார்கள். குங்கும குழம்புன்னா இந்த மஞ்சள் கூட சுண்ணாம்பை கொஞ்சம் சேர்த்து கலக்கி வாசல்ல தெளிப்பாங்க. அது ஒரு கிருமி நாசினி. இப்போ எல்லாரும் மஞ்சளை தெளித்து வாசல்ல தெளிக்கிறாங்க, சாணியை தெளிக்கிறாங்க. நகரங்கள்ல எல்லாம் கிராமங்களில் சாணியை தெளிக்கிறாங்க. நகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளை வெறும் மஞ்சளை அப்படியே வாசல்ல தண்ணியை தெளிக்கிறாங்க. இவங்க அதில் கொஞ்சம் சுண்ணாம்பையும் சேர்த்து சிகப்பு கலராக மாறிடும். அதை வாசல்ல அவர்கள் தெளித்து வைக்கின்றார்கள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இன்னொன்று அவர்கள் காலில் அந்த குங்கும குழம்பு பூசினது பூரா அங்கே தெருவில் அவர்கள் நடக்கும்போது அவைகளெல்லாம் பதிந்து ஒரு குங்கும குழம்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு எடுத்துக்கொள்வதற்கு ஒரு இடம் இருக்கின்றது. ஆனால் தெளித்த அப்படிங்கிறதுனால அவர்கள் அந்த மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து அவர்கள் காலையில் அந்த இடத்தில் ஒரு சிகப்பு கலவையை அவர்கள் குங்கும கலவையை அவர்கள் தெளிக்கின்றார்கள். அது ஒரு கிருமி நாசினி. வீட்டுக்குள்ள எறும்பு சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் வரவிடாது. அது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வீட்டில் ஒரு விழாக்கள் நடக்கும்போது ஆலாத்தின்னு எடுப்பாங்க. அந்த ஆலாத்தியும் இதான் மஞ்சள் இதில் கொஞ்சம் சுண்ணாம்பை கலந்து அப்படியே இது பண்ணுவாங்க. அது இப்போ கிடைக்கலன்னா குங்குமத்தை அப்படியே கலக்கி
அந்த வாசல்ல தெளிச்சு விடுவாங்க. மங்கள நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அப்படின்னுட்டு ஆலாத்தி எடுத்து தெளிச்சு விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மங்களமான வீதிகள் இந்த திருவாரூர் வீதிகள். உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர்விடை, உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர்விடை, வள்ளலார் திருவாரூர் மருங்கெல்லாம், வள்ளலார் திருவாரூர் மருங்கெல்லாம், தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள், தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள், பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள், பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். அதாவது இந்த திருவாரூரில் விடையில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த வள்ளலாராகிய சிவபெருமான், எல்லாருக்கும் கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளல் தன்மை மிக்கவர் இந்த தியாகராஜ பெருமான். ஊர் விடை அப்படின்னா விடை ஊர். அந்த இடவ வாகனத்தில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த வள்ளலாராகிய தியாகராஜ பெருமான், அவர் திருவாரூர் மருங்கெல்லாம், அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருவாரூர், இல்ல அந்த பெருமானுக்கு உரிய திருவாரூர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். வள்ளலார் திருவாரூர்னா அந்த தியாகராஜ பெருமானுக்கு உரிய திருவாரூர். மருங்குனா வீதி. அந்த திருவாரூர் வீதிகளிலெல்லாம் என்ன ஓசைகளெல்லாம் இருக்கின்றது அப்படின்னுட்டு சொல்றாங்க. அந்த திருவாரூர் வீதிகளிலெல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள். தெள்ளும்னா தெளிந்த அப்படின்னு அர்த்தம். இல்ல தெளிவை தருகின்ற அப்படின்னுட்டு எடுத்துக்கலாம். அப்படியே அந்த தெளிந்த ஓசையை உடைய அந்த திருப்பதிகங்கள் எல்லாம் அங்கே யார் பாடுதாங்களாம்? பைங்கிள்ளை பாடுவ, பசுமையான கிளிகள் எல்லாம் இந்த தேவார திருப்பதிகங்களை எல்லாம் பாடுகின்றதாம். இறைவனுடைய புகழையெல்லாம் பசுமையான கிளிகள் பாடுகின்றது. அந்த கிளிகள் பாடுவதை பூவைகள் கேட்கின்றது. பூவைகள் அப்படின்னா நாகனவாய் பறவை அப்படின்னு அர்த்தம். அந்த நாகனவாய் பறவைகள் எல்லாம் கிளிகள் பாடுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அங்கு இருக்கக்கூடியவர்களினுடைய உள்ளம், யாருடைய உள்ளம்தான் உருகாமல் இருக்கும்? அப்ப அந்த திருவாரூரில் உள்ள அனைத்து அன்பர்களினுடைய உள்ளமும் உருகும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா திருவாரூர்ல பிறக்க முக்தி அப்படிங்கிற தலம். எப்படி பிறந்தாலும் அவர்களுக்கு முக்தி. அந்த இது அது அப்படி திருவண்ணாமலை நினைக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி. அதே மாதிரி இந்த திருவாரூர் பிறக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம். ஆகையினால் அந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் இந்த கிளி பாடுறது, நாகனவாய் பறவை கேட்பதை பார்த்து அவர்களுடைய உள்ளம் எப்படி உருகாமல் இருக்கும்? நிச்சயமாக அவர்கள் உள்ளம் உருகிய ஒரு தன்மையில் அவர்கள் இருப்பார்கள். அதாவது இந்த கிளியே பாடுது, அதை இந்த நாகனவாய் பறவை கேட்குது. நாம அப்போ அந்த பெருமானை பற்றி பாட வேண்டாமா? அந்த பெருமானை பற்றி பாடி உருக வேண்டாமா? அந்த பாடக்கூடிய பாட்டு வரவில்லை என்றால் பாடக்கூடியவர்களை வைத்து பாடச் சொல்லி கேட்க வேண்டாமா அப்படின்னுட்டு அவர்களுடைய உள்ளம் உருகியதான். ஏன்னா அந்த கிளிகளே பாடுது, பூவைகள் கேட்கின்றது, நாமும் அந்த திருப்பதிகங்களை பாட வேண்டும், கேட்க வேண்டும் அப்படின்னுட்டு அவர்களுடைய உள்ளமெல்லாம் உருகி இருந்ததாம். உருகாதவர்கள் யாருமே கிடையாத அளவிற்கு எல்லோரும் அந்த பெருமானை நினைந்து உருகி இருந்தார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது.
அதாவது சிவந்த கண்களை உடைய பெண்கள் எல்லாம் தெருவில் அவர்கள் அந்த மஞ்சள் சுண்ணாம்பு கலந்த அந்த செங்குங்கும கலவை, அதுல மூலிகைகளும் கலந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த செங்குங்கும குழம்பை அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் தெளித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அந்த மேலும் அந்த பெண்கள் அழகிய தங்களுடைய கூந்தலில் புத்தம் புதிய மலர்களால் கொண்டு கட்டப்பட்ட அந்த பூமாலைகளை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் கூந்தலில். அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள். ஏன்னா இவர்கள் புத்தம் புதிய பூவை எடுத்து பூ கட்டியிருக்காங்க. அப்ப அதுல தேனும் இருக்கு, மகரந்தமும் இருக்கு. அந்த வண்டு போய் தேனை குடிச்சுன்னா அது இந்த மகரந்தத்தையும் கிளச்சி விட்டுரும். அப்ப அதுல மகரந்தமும் இல்லாம போயிரும், தேனும் இல்லாம போயிரும், மகரந்தமும் இல்லாம போயிரும். ஆனால் இந்த பெண்கள் அந்த வண்டுகள் அந்த தேனை குடிப்பதற்கு முன்னமேயே புத்தம் புதிய பூக்களை பறித்து மாலையாக கட்டி தங்களுடைய கூந்தலில் அணிந்திருக்கின்றார்கள். அதனால அந்த பூக்கள்ல தேனும் இருக்கு, மகரந்தமும் இருக்கு. அந்த மகரந்தங்கள் எல்லாம், பூந்துகள்கள் எல்லாம் இப்பொழுது அந்த தெருக்களில் கீழே விழுகிறது. விழுந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குங்குமச்சேற்றோடு இவைகளும் சேர்ந்து ஒரு சேராக உருவாகி அந்த குங்குமச்சேற்றை இந்த மகரந்தங்கள் உலரச் செய்கிறது. அவை இந்த மகரந்தங்கள் நல்ல காய்ந்து போகுமாறு, உலர்ந்து போகுமாறு இவைகள் செய்கிறது. இந்த திருவாரூரில் இருக்கக்கூடியவர்கள் யார்தான் இப்படிப்பட்ட செயலை பார்த்து உருகாமல் இருப்பார்கள்? எப்படிப்பட்ட செயல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது? அந்த இடப வாகனத்தில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த வள்ளலாராகிய கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய வீதிகள் அனைத்திலும் அந்த தெளிந்த ஓசை உடைய திருப்பதிகங்களை பசுமையான கிளிகள் ஏற்கனவே அதை பாடக்கூடியவர்களிடத்தில் கேட்டு கேட்டு அவைகள் இப்பொழுது பாடுகின்றது. அந்த கிளிகள் பாடுவதை அந்த நாகனவாய் பறவைகள் என்ற பூவைகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ ஆறறிவு இல்லாத இந்த சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய, சொன்னதை சொல்லும் அந்த கிளிகளே பாடுகின்றது, நாகனவாய் பறவைகள் கேட்கின்றது என்றால் நாமும் அந்த திருப்பதிகங்களை, சிவபெருமானினுடைய புகழை கூறக்கூடிய திருப்பதிகங்களை நாமும் பாட வேண்டும். அந்த பாடக்கூடியவர்களை வைத்து அதை கேட்கவும் நாம் செய்ய வேண்டும் என்று அவ்வாறு பாடியும் கேட்டும் நம்முடைய உள்ளம் உருக வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கின்றார்கள். ஆகையினால் அங்கு இறைவனை நினைந்து உள்ளம் உருகாதவர்கள் எவருமே இல்லை. எல்லோருமே அந்த தியாகராஜ பெருமானை நினைந்து உள்ளம் உருகியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் திருவாரூர் பிறக்க முக்தி தரக்கூடிய தலம். அடுத்த பாடல். விளக்கம் மிக்க கலன்கள் வீரவலால், விளக்கம் மிக்க கலன்கள் வீரவலால், துலக்கில் பேரொளியாள் துண்ணு பண்டங்கள், துலக்கில் பேரொளியால் துண்ணு பண்டங்கள், வளத்தோடும் பலவாறு மடுத்தலால், வளத்தோடும் பலவாறு மடுத்தலால், அழக்கர் போன்றன ஆவண வீதிகள், அழக்கர் போன்றன ஆவண வீதிகள். அதாவது திருவாரூர்ல உள்ள கடை வீதிகள் எல்லாம்
கடல் போன்று இருக்கின்றது அப்படின்னு ஒரு ஒப்புமையை வந்து இதுல கூறுகின்றார்கள். விளக்கம் மிக்க கலன்கள் விரவலால். அப்ப முதல்ல கடை வீதி, விளக்கம்னா ஒளி, ஒளி மிக்க ஆபரணங்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய வீதிகளில் அந்த கடைகளில் தொங்க விடப்பட்டிருக்கின்றது, வைக்கப்பட்டு இருக்கின்றது. கலன்கள் அப்படின்னா ஆபரணங்கள் அப்படின்னு, விரவலால் அப்படின்னா உடைமையால் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல கடல் எப்படி இருக்கிறது? விளக்கம் மிக்க கலன்கள் விரவலால், அந்த ஒளி பொருந்திய கப்பல்கள், இந்த இடத்துல கலன்கள்னா கப்பல்கள்னு எடுத்துக்கிடணும் கடலுக்கு. அந்த கப்பல்கள் எங்கும் இருப்பதனால் அது கடல், அந்த கடலை போல கடை வீதி இருக்கின்றது அப்படின்ட்டு. ஏன்னா கப்பலுக்கு போனாங்கன்னா பல நாட்கள் கடலுக்குள்ள அவங்க செல்ல வேண்டியது இருக்கும். அப்ப இரவு நேரத்துல வெளிச்சம் வேணும். இரவு நேரத்துல வெளிச்சம் வேணுங்கிறதுனால அந்த கப்பல்கள்ல தீபங்கள்லாம் ஏற்றி வைப்பாங்க. அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கப்பல்கள் எல்லாம் ஒளி மிக்கதாக, தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த கப்பல்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த கடை வீதியிலையும் ஆபரணங்கள்லாம் ஒளி மிகுந்ததாக இருக்கின்றது. ரெண்டாவது, கப்பல்கள் கரைக்கு வரணும்னா அங்கங்கு கலங்கரை விளக்கங்கள் ஏற்படுத்தி அதுல வந்து மேல வந்து ஒளி வீசி கொண்டு இருக்கும். அதை வச்சு இது ஒரு கடற்கரை, இது ஒரு ஊரு, நம்ம இங்க போகலாம் அப்படின்னு கப்பல்கள்லாம் வரும். அந்த கடற்கரை விளக்கம், கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளி, கப்பல்களில் இருக்கக்கூடிய ஒளி, இவைகளெல்லாம் ஒளிமிக்கதாக இருக்கின்றது. இங்கே ஆபரணங்கள், கடை வீதியில் ஆபரணங்கள் ஒளிமிக்கதாக இருக்கின்றது. அப்படி ஒரு ஒப்புமை. அடுத்து, துளக்கில் பேரொளியால், அந்த கடை வீதிகள்ல வந்து எல்லாத்தையும் வாங்குவதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம், பேரம் பேசக்கூடிய கூட்டம், நடந்து செல்லக்கூடிய ஒளி, இப்படிப்பட்ட அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒலிகள் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்கின்றது. கப்பல்ல அலை அடிக்கக்கூடிய அந்த ஒலிகள், அந்த கப்பல் வந்து செல்லக்கூடிய ஒலி, கப்பலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒலி, இவைகளெல்லாம் சேர்ந்து அது ஒரு பேரொலியாக இருக்கிறது. அது அப்போ கடை வீதியிலையும் ஒலி இருக்கிறது, சப்தம் இருக்கின்றது. கடல்லையும் அந்த கப்பல் செல்லக்கூடிய சப்தம், அலைகள் மோதக்கூடிய சப்தம், அங்கே அந்த ஒலி இருக்கின்றது. அப்போ அந்த கடலை போல கடை வீதி இருக்கின்றது. அடுத்து, துண்ணு பண்டங்கள் வளத்தொடும் பல ஆறு மடுத்தலால். துண்ணு பண்டங்கள், அந்த தேவையான அந்த பொருட்கள், அந்த பண்டங்களை எல்லாம் அந்த கடை வீதியில எல்லா வளங்களும் உரிய அந்த பண்டங்கள் எல்லாம் கிடைக்குமாறு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பொருட்களும் கிடைக்குமாறு விற்பனைக்கு அங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த கடல் என்ன செய்து, அது வந்து அப்படியே அந்த கடலுக்கு வந்து ஆறுகள் வந்து சேருகிறது. அந்த ஆறுகள் கடலுக்கு வந்து சேரும்போது அந்த குறிஞ்சி நிலத்தில் உள்ள பொருட்கள், முல்லை நிலத்தில் உள்ள பொருட்கள், மருத நிலத்தில் உள்ள பொருட்கள், நெய்தல் நிலத்தில் உள்ள பொருட்களை எல்லாம், அந்த பண்டங்களை எல்லாம் அந்த ஆறுகள் வாரி எடுத்து கொண்டு கடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்ப இந்த கடல்லையும் எல்லா பண்டங்களும் கிடைக்கின்றது. அந்த கடலை போல இந்த கடை வீதியிலும் எல்லா பண்டங்களும் அந்த விற்பனைக்காக வைத்திருக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் கடலை போல கடை வீதி இருக்கின்றது. அளக்கர் போன்றன ஆவண வீதிகள். அளக்கர்னா கடல்னு அர்த்தம். ஆவண வீதிகள், அந்த கடை தெருக்கள். அப்ப அந்த கடை தெருக்கள் எல்லாம் கடலை போல இப்படி இருக்கின்றது. இப்ப எங்கு பார்த்தாலும் அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒளி வீசிக்கொண்டு ஆபரண கடைகள் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அதை வாங்கக்கூடிய மக்கள், பேசக்கூடிய மக்கள்,
அங்கு நடந்து செல்லக்கூடிய மக்களினுடைய பேரொலி அங்கே இருக்கின்றது. அந்த பண்டங்கள் எல்லாம் விற்பனைக்காக எல்லா வளங்களும் உரிய பண்டங்கள் எல்லாம் அங்கே அடுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றது என்று இந்த வீதியினுடைய சிறப்பை கூறுகின்றார். அடுத்த பாடல். ஆரணங்களே அல்ல மறுகிடையே, ஆரணங்களே அல்ல மறுகிடையே, வாரணங்களும் மாறி முழங்குமால், வாரணங்களும் மாறி முழங்குமால், சீர் அணங்கிய தேவர்களே அல்லால், சீர் அணங்கிய தேவர்களே அல்லால், தோரணங்களில் தாமமும் சூடுமால், தோரணங்களில் தாமமும் சூடுமால். அந்த வீதிகளில், மருகு அப்படின்னா வீதி, மருகிடை, அந்த வீதிகளில் வேதங்கள் மட்டும் கேட்கவில்லை, அதோடு சேர்ந்து வாரணங்கள், யானைகளும் அந்த வேத ஒலிக்கு எதிராக முழங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா வேதங்களும் நிறைய பேர், ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து அதை வேதத்தை முழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு எதிர்போட்டியாக இந்த வீதிகளில் அந்த யானைகள், வாரணம்னா யானை, யானைகளும் மாறினா எதிரெதிராக அவைகளும் பிளிரிக்கொண்டு முழங்கி கொண்டு இருக்கிறது. மேலும் சீர் அணங்கிய, சீர் மிகுந்த, பெருமை மிகுந்த அந்த தேவர்களே அல்லால், தேவர்களும் அங்கே சூழ்ந்து இருக்கின்றார்கள். தேவர்களே சூழுமால், அதால் அதை தவிர தோரணங்களில் தாமமும் சூடுமால், அங்கு தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தோரணங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தாமம் அப்படின்னா மாலைகள், மாலைகள் தொங்க விடப்பட்டு சூழ்ந்து இருக்கின்றது. அப்படின்னா என்னன்னா, தோரணம் அப்படின்னா தூக்கு மாலைன்னுட்டு 2 பக்கமும் அதை கெட்டுனா தரையை தொடணும். தரையை தொடக்கூடிய மாலைக்கு பேரு தோரண மாலை அப்படின்ட்டு. ஒரு 2 ஆள் உயரத்துக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், இல்லை 1.5 ஆள் உயரத்துக்கு அதை கட்டுவாங்க, தரையை தொடும். அப்படி ஒரு அதுக்கு இடைப்பட 2 தோரணங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில தாமம், சிறு சிறு மாலைகளை தொங்க விடுவார்கள். அதுக்கு பேர் தாமம்னு பேர். இது எப்படி இருக்கு அப்படின்னா, தேவர்களினுடைய கால்கள் நிலத்துல பதியாது. ஆனா இந்த தோரணத்தினுடைய கால்கள் நிலத்துல பதியும், தாமத்தினுடைய கால்கள் நிலத்துல பதியாது, அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். சின்ன துண்டு, இந்த ஒரு அடி பூவு கட்டி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு அடி பூ தான். அந்த ஒரு அடி பூவை இந்த 2 தோரணத்துக்கு நடுவுலையும் அப்படியே அழகா கட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் துண்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க, துண்டுச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கால் மாலை அப்படின்பாங்க, தரையை தொடும். அப்படி அந்த தோரணம் தரை வரைக்கும் தொடக்கூடியது. தாமம் ஒரு அடி மாலை, அதை வரிசையா அங்க அந்த 2 தோரணங்களுக்கு நடுவில் தொங்க விட்டுருப்பாங்க. இது எப்படி இருக்குதான், அந்த தேவர்களினுடைய கால் எப்படி தரையில் பதியவில்லையோ அதுபோல இந்த தாமங்களும் தங்களுடைய காலை தரையில் பதிக்காமல் அந்த வீதிகளில் அவைகள் அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த தாமம்ங்கிறத தேவர்களுக்கு ஒப்பாக, அந்த கால் பதியாததற்கு ஒப்பாக கூறுகின்றார்கள். அதாவது தோரணம்னா நிலந்தோய் மாலை, தாமம் அப்படின்னா துண்டு மாலை அல்லது நிலம் தோயா நடுமாலை அப்படின்னுட்டு அதற்கு பேர். அதாவது இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய ஆவண வீதிகள் கடலை போல இருக்கின்றது. அந்த வீதிகளில்
ஒளி மிகுந்த ஆபரணங்கள் எல்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பல விளக்குகள் ஏற்றப்பட்டு இருக்கிறது. கப்பலிலும் அவர்கள் பல நாட்கள் கடலில் சென்று கொண்டு இருப்பதனால் இரவு நேரங்களில் பலவிதமான தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கப்பல்களுக்கு கடற்கரைக்கு வந்து சேருவதற்காக அந்த கலங்கரை விளக்கங்களிலும் அந்த தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த கலங்கரை விளக்க தீபமும் கப்பலில் உள்ள தீபமும் போன்று அதுவும் ஒளிப்பிழம்பாக இருக்கிறது. இந்த வீதிகளிலும் ஆபரணங்கள் ஒளியை தந்து கொண்டும் அங்கு பலவிதமான ஒளிகளெல்லாம் தீபங்களெல்லாம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் இந்த கடலை போல கடைவீதி இருக்கின்றது. மேலும் அசைவில்லாத அந்த மிகப்பெரிய ஒளி சூழ்ந்து இந்த ஆவண வீதிகள் இருக்கின்றது. அதாவது அங்கு வரக்கூடிய மக்களினுடைய ஒலி, அவர்களுடைய பேச்சு ஒலி, அவர்கள் கடைகளில் பேரம் பேசக்கூடிய ஒலி, சந்தோஷ ஒலி, இவைகள் அனைத்தும் அந்த ஆவண வீதிகளில் இருக்கின்றது. கடலிலும் கப்பலை செலுத்தக்கூடிய அந்த பேரொலி, அந்த கப்பலிலோடு வந்து மோதக்கூடிய அலைகளினுடைய ஒலி, இவைகளும் அந்த கப்பலில் இருக்கிறது, அந்த கடலில் இருக்கின்றது. ஆகையினால் அந்த கடலை போன்று கடை வீதி இருக்கின்றது ஒலிகளால். மேலும் இந்த ஆவண வீதிகளில் நமக்கு தேவையான பண்டங்கள் எல்லா சிறப்புகளோடும் பலவிதமாக அந்த பண்டங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கடலுக்கு ஆறுகள் வந்து சேருகிறது. இந்த ஆறுகள் கடலுக்கு வந்து சேரும்போது அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற 5 நிலங்களில் உள்ள பொருட்களை எல்லாம் பண்டங்களை எல்லாம் கடலுக்கு அடித்து கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஆக இந்த கடலும் எல்லா விதமான பண்டங்களும் உள்ளதாக இருக்கிறது. அந்த ஆவண வீதிகளும் எல்லா விதமான பொருட்களும் உள்ளதாக விற்பனைக்கு உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த ஆவண வீதிகள் கடலை போன்று இருக்கின்றது. மேலும் அந்த ஆவண வீதிகளில் வேதங்களை பலரும் ஒன்றாகச் சேர்ந்து அவர்கள் ஒலித்து கொண்டு சொல்லிக்கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு எதிரிடையாக அந்த வீதிகளில் யானை கூட்டங்களெல்லாம் மாறி மாறி எதிரெதிராக அவைகளும் முழங்கிக் கொண்டு பிளிரிக் கொண்டு இருக்கிறது. மேலும் அந்த சீர் பொருந்திய தேவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் இந்த திருவாரூரை சூழ்ந்து இருக்கின்றார்கள். மேலும் அந்த திருவாரூரினுடைய வீதிகளில் தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 2 தோரணங்களுக்கு நடுவில் தாமங்கள் சிறு சிறு மாலைகள் துண்டு துண்டுகளாக கட்டப்பட்டிருக்கிறது. தோரணம் என்பது நிலத்தை தொடக்கூடிய அளவிற்கு உரிய மாலை 2 ஆள் உயரத்திற்கு இருக்கும். அதே நேரத்தில் தாமம் என்பது 1 அடி நீளத்தில் அது இருக்கும். 2 தோரணங்களுக்கு நடுவில் இந்த தாமங்களை கட்டியிருப்பார்கள். இந்த தாமமானது அதனுடைய கால்கள் நிலத்தை தொடாது. தேவர்களினுடைய கால்களும் நிலத்தை தொடாது இருக்கும். அந்த தேவர்களைப் போல இந்த தாமங்கள் துண்டு மாலைகள் நிலந்தோயாத நடுமாலைகளாக இருக்கின்றது. தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர், தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர், வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர், வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர், வீழ்ந்த இன்ப துறையுள் விரவுவார், வீழ்ந்த இன்ப துறையுள் விரவுவார், சூழ்ந்த பல்வேறிடத்தது அத்தொல் நகர், சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொல் நகர். இதில் தப்பா தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர், முந்தி பாடினது ராகம் மாறிட்டு இப்போ அந்த மத்தியமாவதி ராகத்திலே பாடுவோம். தாழ்ந்த வேணியர்
சைவர் தபோதனர் தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் வீழ்ந்த இன்ப துறையுள் பிறவுவார் வீழ்ந்த இன்ப துறையுள் பிறவுவார் சூழ்ந்த பல்வேறிடத்தது அத்தொல்நகரு சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொல்நகரு. அந்த நகரத்துல யாரெல்லாம் இருக்கின்றார்கள், யாரெல்லாம் வாழ்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. தாழ்ந்த வேணியர் அப்படின்னா தரையை தொடக்கூடிய அளவிற்கு சடையை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். வேணினா சடை, தாழ்ந்த அப்படின்னா தரையை தொடக்கூடிய அளவுக்கு சடையை வளர்த்த அந்த ஞானிகள். சைவர்கள், தபோதனர் பெருந்துறவிகள், வாழ்ந்த சிந்தை முனிவர், அதாவது பெருவாழ்வு வாழ்ந்த சிந்தையை உடைய முனிவர்கள், ஜீவன் முக்தர்கள் அப்படின்னுட்டு அதற்கு எடுத்துக்கிடலாம். மறையவர் அந்தணர்கள், வீழ்ந்த இன்பத்துறையுள் விரவுவார். அதாவது விரும்பிய இன்பத்துறையில் பொருந்தியவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இப்படி சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொல்லுங்க. இப்படி இவர்களெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இடங்களை உடையதாக அந்த பழமையான நகரம் இருக்கின்றது அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொருவர் அந்த ஆசிரமங்கள், பர்ணசாலைகள், வேத பாடசாலைகள், இன்னும் ஒவ்வொரு விதமான இன்பத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல வீடுகளை அமைத்து கொண்டு அங்கே அந்த பழமையான நகரத்தில் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இதுல இந்த தாழ்ந்த வேணியர், சைவர், தபோதனர், முனிவர்கள், மறையவர்களுக்கு சரிசமமாக வீழ்ந்த இன்பத்துறையில் வீழ்ந்து விரவுவார் அப்படின்னுங்கிறவருங்க இவங்களுக்கு சரிசமமா ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதுல ஒரு நயம் என்னன்னா, திருவாரூர்ல எப்படி பிறந்தாலும் முக்தி தான். திருவாரூர் பிறக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம். அதனால அந்த திருவாரூர்ல எப்படிப்பட்ட இன்பத்துறையில் அவர்கள் இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் முக்திக்கு உரியவர்கள் ஆகையினால் இந்த முனிவர்களுக்கு சமமாக சைவர்களுக்கு, தபோதனர்களுக்கு சமமாக அவர்களையும் சொன்னாராம், சொல்கின்றார் சேக்கிழார் அப்படின்ட்டு இதுல விளக்கம். அப்போ இதுல தாழ்ந்த வேணியர் அப்படின்னா தரை, அவர்கள் சடை வளர்ப்பது அவர்களுடைய மரபு. அந்த சடை தலையை தொடக்கூடிய அளவுக்கு வளர்த்து வைப்பார்களாம். நம்முடைய தருமபுராதீனத்தில் அந்த மரபு இன்று வரை கடைபிடித்து வரப்படுகிறது. தருமபுராதீனத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்களும் அந்த தாழ்ந்த வேணியராக சடை அப்படியே தரையில படும். அப்படி நீண்ட சடையை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு இந்த திருவாரூர்ல ராஜன் கட்டளை என்கின்ற ஒரு கட்டளையும் இருக்கிறது, திருமடமும் இருக்கின்றது. அதன் மூலமாக இந்த திருவாரூர் பெருமானுக்கு அவர்கள் நிறைய கட்டளைகளை, நிபந்தங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அந்த தாழ்ந்த வேணியராக இருக்கக்கூடிய அந்த தருமயாதீன ஸ்ரீ குருமகா சன்னிதானத்தை போன்றவர்களெல்லாம் இந்த திருவாரூரில் இருந்தார்கள் அப்படின்ட்டு இதற்கு பொருள். நிலமகட்கு அழகார் தரு நீழ்நூதல்
நிலமகட்கு அழகு ஆர்தரும் நீழ்நூதல் திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்பதி. திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்பதி. மலர்மகட்கு வள் தாமரை போல் மலர்ந்து. மலர்மகட்கு வள் தாமரை போல் மலர்த்து அலகில் சீர்திருவாரூர் விளங்குமால். அலகில் சீர் திருவாரூர் விளங்குமால். நிலமகட்கு அழகு ஆர்தரும் நீழ்நுதல். அந்த நிலமகள் அப்படின்னா பூமாதேவி. அந்த பூமாதேவிக்கு அழகு மிகுந்த நீண்ட நெற்றியில் அணியக்கூடிய திலகத்தை போன்றது இந்த திருவாரூர் திருநகரம். அதாவது நிலமகளை கற்பனை பண்ணிக்கிடுங்க, இந்த திருவாரூர் நகரத்தை கற்பனை பண்ணிக்கிடுங்க. இந்த திருவாரூர் நகரம் அந்த நிலமகளினுடைய நெற்றியில் திலகம் போன்று இருக்கின்றது அப்படின்ட்டு. திலகம் ஒப்பது இந்த திருவாரூர் அப்படின்ட்டு. அப்ப நீழ்நுதல்னா நீண்ட நெற்றி, அந்த நெற்றியில் அணிந்த திலகத்தை போன்றது திருவாரூர் நகரம். மேலும் இந்த திருவாரூர் நகரம் செம்பியர் வாழ்பதி, அந்த சோழ மன்னர்கள், அந்த சோழ மகாதேவிகள் எல்லாம் வாழக்கூடிய திருத்தலமாக இந்த நகரம் இருக்கின்றது. செம்பியர்னா சோழர்கள், செம்பியன் மாதேவி அப்படின்லாம். மலர்மகளுக்கு வன் தாமரை போல் மலர்ந்து. மலர்மகள்னா இங்க சரஸ்வதி லட்சுமி ரெண்டு பேரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா திருவாரூர் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல, கல்வி செழிப்பும் மிகுந்தது. ஒரு நாட்டின் தலைநகர், சோழ நாட்டின் தலைநகர். அப்ப அங்க கல்வி செழிப்பும் இருக்கும். அதனால அந்த வெண்தாமரை செந்தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி லக்குமிக்கு அவர்கள் அமரக்கூடிய அந்த வெண்தாமரை செந்தாமரை மலர் போல மலர்ந்து இருக்கக்கூடியது இந்த திருவாரூர். அப்ப இந்த திருவாரூர்ல கலைமகளும் மலைமகளும் கலைமகளும் அலைமகளும் அவர்கள் வீற்றிருந்து அருள் புரிகின்றார்கள். மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வீற்றிருந்து அருள் புரிகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்குவதற்கு தாமரை மலரை போல இந்த ஊர் இருக்கின்றது. அலகில் சீர் திருவாரூர் விளங்குமால். அந்த அளவில்லாத, அழகு அப்படின்னா யூனிட்லெஸ், அளவு இல்லாத பெருமைகளை உடைய அந்த திருவாரூர் இப்படி விளங்குகின்றது. ஏன் அப்படின்னா அந்த பார்க்கடலில் துயின்றிருக்கக்கூடிய திருமாலினுடைய உள்ளத்தில் தான் முதல்ல இந்த தியாகராஜ பெருமான் இருந்தார். திருவாரூர் தியாகராஜ பெருமான் இருந்த இடம் திருமால் பார்க்கடலில் துயின்றிருக்கக்கூடிய அந்த திருமாலின் உள்ளத்தில் அவர் இருந்தார். தேவாரத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, பையம் சுடர்விடு நாக பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் கையஞ்சி நான்குடையானும் கால்விரலால் அடர்த்தானும் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்னுட்டு அந்த பையம் சுடர்விடு நாக பள்ளி கொள்வான், நாகம் ஆதிசேஷன், அதில் பள்ளி கொள்வானினுடைய உள்ளத்தானும் அந்த திருமாலினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னுட்டு அந்த திருமாலினுடைய உள்ளத்தில் இருந்த தியாகராஜ பெருமான் இங்கே இருப்பதனால் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இங்கே இருந்து அந்த அம்பிகையை வழிபடுகின்றார்கள், சிவனை வழிபடுகின்றார்கள். அந்த தியாகராஜ பெருமானையும் கமலாம்பிகையையும் இந்த இருவரும் வழிபாடு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமையை உடையதாக இந்த திருவாரூர் விளங்கி கொண்டு இருக்கின்றது. இரண்டாவது திலகம், அதாவது அந்த பூமாதேவிக்கு இது நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தை ஒப்பது அப்படின்னு சொல்லும்போது, திலகம்ங்கிற இடம் வைக்கக்கூடிய இடம் தியான இடம். நாம் தியானத்தை ஒருமுகப்படுத்தி அந்த இடத்தில் நிற்கக்கூடிய இடம். அப்போ இந்த திருவாரூர் எல்லோருக்கும் தியானம் செய்யக்கூடிய இடமாக இது இருக்கின்றது அப்படின்ட்டு. இந்த திருவாரூரில்
தரையை தொடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சடையை வளர்த்திருக்கக்கூடிய அந்த தாழ்ந்த வேணியர்கள், அந்த முனிவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சைவர்கள் இருக்கின்றார்கள். தபோதனர்கள், பெரும் துறவியர்கள் இருக்கின்றார்கள். மேலும் வாழ்ந்த சிந்தை, அதாவது பெருவாழ்வு அடைந்த சிந்தையை உடைய ஜீவன் முக்தராகிய அந்த முனிவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்தணர்கள் இருக்கின்றார்கள். இன்பத்துறையில் வீழ்ந்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் இங்கே நெருங்கி இருக்கின்றார்கள். இப்படி இவர்களெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை உடையதாக அந்த தொல்நகர், அந்த பழமையான நகர் இருக்கின்றது. அதாவது அந்த தாழ்ந்த வேணியர்களுக்குரிய இடம், சைவர்களுக்குரிய இடம், தபோதனர்களுக்கு உரிய இடம், வாழ்ந்த சிந்தை முனிவர்களுக்கு உரிய இடம், மறையவர்களுக்கு உரிய இடம், வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவார்களுக்கு உரிய இடம், இப்படி பல்வேறு வீடுகள், இடங்கள், மடங்கள், இவற்றையெல்லாம் பர்ணசாலைகள், வேத பாடசாலைகள், இவற்றையெல்லாம் கொண்டதாக அந்த பழமையான நகரமானது இருக்கின்றது. இந்த பூமாதேவிக்கு அழகு மிகுந்த அந்த அம்மையினுடைய, பூமாதேவியினுடைய நீண்ட நெற்றியில் அணியக்கூடிய திலகமாக இந்த திருவாரூர் நகரம் இருக்கின்றது. செம்பியர்களாகிய சோழர்களும் சோழமாதேவிகளும் வாழக்கூடிய திருத்தலமாக இந்த திருவாரூர் இருக்கின்றது. அந்த மலர் மகளாகிய சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் வீற்றிருக்கக்கூடிய அந்த வலிமையான தாமரை போல மலர்ந்து இருக்கின்றது இந்த திருவாரூர். மேலும் அளவில்லாத பெருமைகளை உடையதாக இந்த திருவாரூரானது விளங்கி கொண்டு இருக்கின்றது. அன்ன தொல் நகருக்கு அரசு ஆயினான். அன்ன தொல் நகருக்கு அரசு ஆயினான். துண்ணு வெங்கதிரோன் வழி தோன்றினான். துண்ணு வெங்கதிரோன் வழி தோன்றினான். மண்ணு சீர் அனபாயன் வழி முதல். மண்ணு சீர் அனபாயன் வழி முதல். மின்னும் மாமணி பூட்மணு வேந்தனே. மின்னும் மாமணி பூட்மணு வேந்தனே. இப்படிப்பட்ட பழமையான நகருக்கு அரசனாக அந்த சோழ மன்னனாகிய அந்த மனுநீதி சோழன் அரசனாக ஆகினான். அவன் எப்படிப்பட்டவன்? அந்த மனுநீதி சோழன் துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். அந்த நெருங்கிய அந்த வெண்கதிரோன், அந்த வெப்பத்தை தரக்கூடிய சூரியன், அந்த சூரியனினுடைய வழி தோன்றலாக இந்த மன்னன், சோழ மன்னன் தோன்றியவன். என இந்த சோழ மன்னர்கள் சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள். அப்படி அந்த நெருங்கிய அந்த வெப்பத்தை தரக்கூடிய சூரியனினுடைய வழியில் தோன்றியவர்கள் இந்த சோழ மன்னர்கள். மண்ணு சீர் அனபாயன் வழி, இவரை சேக்கிழாரை ஆதரித்தவர் அனபாய சோழன். அந்த அனபாய சோழனுடைய வழியில் முதல்வராக இருக்கக்கூடியவர். அனபாய சோழனுக்கும் முந்தி இந்த நாட்டை ஆண்ட அந்த அனபாயன் வழியில் முன்னவன், முதல் அப்படின்னா முன்னவன் யாருன்னா அதான் அந்த மனுநீதி சோழன். அதாவது அனபாய சோழனுக்கும் முன்னே அரசாண்டவன் மனுநீதி சோழன். மின்னும் மாமணி பூண், அந்த மின்னக்கூடிய அந்த நவரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட அந்த ஆபரணத்தை அணிந்த மனுவேந்தனே. அந்த மனுவேந்தன் தான் இப்படிப்பட்ட இந்த திருவாரூருக்கு அரசனாக முற்காலத்தில் இருந்தான் அப்படின்ட்டு அந்த மனுநீதி சோழனை பற்றி கூறுகின்றார். அந்த மனுநீதி சோழனை பற்றி சொல்லும்போது அனபாயனுக்கும்
முன்னால் வந்தவர் அப்படின்னுட்டு அனபாயனுக்கு வழியில் அவருக்கு முன்னால் இந்த நாட்டை அரசாண்டவர்னுட்டு தன்னை ஆதரித்த அந்த அனபாய சோழனையும் இதில் குறிப்பிட்டு கொண்டு வருகின்றார். அந்த நன்றி கடனுக்காக குறிப்பிட்டு கொண்டு வருகின்றார் அப்படின்ட்டு. அனபாயன் வழி முதல், முதல்னா முன்னவன் அப்படின்னு அர்த்தம். அனபாய சோழனுக்கு முன்னவனாகிய இந்த மனுநீதி சோழன், அந்த மனுநீதி சோழன் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்றார். அந்த மனுநீதி சோழன் தான் இப்படிப்பட்ட பழமைகளை உடைய அந்த நகருக்கு அரசனாக முன்னொரு காலத்தில் ஆண்டு வந்தான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் மீண்டும் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.